இசை பெரியதா? மொழி பெரியதா? அப்படின்னு நம்ம கவிஞர் வைரமுத்துகிட்ட ஒரு தடவ கேட்கும்போது, அவர் சொன்னது, "இசையும், மொழியும் சேர்ந்தால் தான் பாடல். அதை நன்கு உணர்ந்தவர் மட்டுமே ஞானியாக முடியும்." அப்படின்னு வைரமுத்து சொன்னாரு. ஆனா நம்ம பொறுத்தவரைக்கும், தமிழரா பிறந்த ஒவ்வொருத்தரும் ஏத்துக்கிறது, அல்லது இந்தியாவில் உள்ள அனைவரும் ஏற்றுக்கொள்வது என்னவென்றால், எந்த இசையாக இருந்தாலும், எந்த மொழியாக இருந்தாலும், எந்த பாடலாக இருந்தாலும், இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையாக இருந்தால், அது ரசிக்கும்படியாக இருக்கும். இதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்வை தொடங்குகிறோம். வணக்கம் திரு மாலிக். வணக்கம் உமாசங்கர். உங்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மாலிக். மாலிக், இந்த நன்றி. நிகழ்வுடைய தலைப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ராஜா என்றும் ராஜா. நிச்சயமா ராஜா என்றுமே ராஜா தான். ராஜா தான். ஏன்னா இதுல உங்களுக்கு எந்த சந்தேகம் இல்ல. ராஜா அப்படின்னாவே எந்த ராஜாவை சொல்றோன்றது உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. இதுல என்ன சந்தேகம் இருக்கு? ஒரு மகன் தன் பையனை ராஜான்னு கூப்பிட்டாலும் அவன் இசைஞானியான்னு தான் கேட்கிறான். அப்படிப்பட்ட காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். ம். இப்போ உங்களை கேக்குற மாலிக், ம். இசைஞானி இளையராஜா அவர்கள் பலருக்கு தாலாட்டு பாடியிருக்காரு, பலருக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு, பலருக்கு உத்தியோகம் கொடுத்திருக்காரு. உங்களுக்கு இளையராஜாவை எந்த கோணத்துல அணுகணும் அப்படின்ற ஒரு எண்ணம்? இளையராஜா என்பவர் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளங்களிலும், இல்லங்களிலும் தினம்தோறும் அவருடைய பாடல்கள் ஒலிக்காத நாட்களே கிடையாது. அப்போ ஒரு இசை ஞானி சோகம், மகிழ்ச்சி, துக்கம் அது மட்டுமல்ல. தமிழகத்துல இன்னைக்கு தமிழகம் மட்டுமல்ல, உலகம் பூராவும் தமிழர்கள் இசையை விரும்பக்கூடிய ரசிகர்கள் வாகனத்துல போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம் பயணம். அந்த பயணத்துல அவர்கள் அதிகமாக கேட்கக்கூடிய பாடல்கள் இளையராஜா இசைஞானியுடைய பாடல்களாகத்தான் இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளங்களிலும், எண்ணத்திலும் இளையராஜாவுடைய இசை ஊடுருவி இருக்குது. இசை என்றால் இளையராஜா தான் அப்படிங்கிற மாரி அந்த 70, 80, 90கள் காலகட்டத்தில பிறந்த குழந்தைகளுக்கு மனதில் அப்படியே ஊன்றி விட்டதுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த கோணத்துல தான் நான் இளையராஜாவை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். கம்ப்யூட்டரை பார்க்காதவங்க எல்லார் மனசுலயும் இளையராஜா வேர்ல ஊறி இருப்பாரு அப்படின்றதுதான் உண்மை. ஏன்னா கம்ப்யூட்டர் காலம் வந்த பிறகுதான் அவருடைய ஆளுமை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. காரணம் அந்த இசைக்கான நாட்டம், மக்களுடைய பார்வை வேறு மாதிரி மாறதுனால. ஆனா நம்மை பொறுத்த வரைக்கும் இளையராஜா என்பவர் எப்பவுமே நம்மளுடைய பிறந்ததுல இருந்து நம்ம வளர்ந்த வரைக்கும் நம்ம கூடவே இருந்தவர் தான். ஆனா அவருடைய பாடல்களை நீங்க எப்படி வருஷப்படுத்துவீங்க? அல்லது இன்றைய நிகழ்வுல நீங்க எந்த கோணத்துல அல்லது எந்த விதத்துல நீங்க அணுகலாம்னு இருக்கீங்க மாலிக்? இளையராஜா பாடல்கள் எப்போதுமே ஒரு உலகத்தரம் வாய்ந்த பாடல்களாக இருக்கும். அந்த பாடல்களை கேட்கும் பொழுது மொழி ஆற்றல், அதனுடைய இசை ஆற்றல்லாம் கேட்கும் பொழுது உலகம் தரம் வாய்ந்த. அப்போ கம்ப்யூட்டர் இல்லாத காலத்திலேயே இந்த பாடல்களை அவர் இசையமைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. கணினியால் அவர் காணாமல் போயிட்டார் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருந்தால் கூட மனிதர்களுடைய பலருடைய இசை கருவிகளோடு இணைந்து அவர் எப்போதுமே அவருடைய இசை எப்படி இருக்குன்னு சொன்னா அதிகமான இசையமைப்பாளர்களை இணைத்து இசை அமைக்கக்கூடியவர்களை இணைத்து தான் அவர் இசை அமைக்கணும் அப்படின்னு நினைப்பார். ஒரு ஒரு கம்ப்யூட்டரை வச்சுட்டு ஒரு ட்ராக் பாடி அப்படியே இசையை விடணுங்கிறது அவருடைய எண்ணம் இல்லை. அதுக்கு எதிர்ப்பு தான் அவர் அதிகமா தெரிவிச்சு கொண்டிருப்பார் இல்லையா? ஆனால் இப்ப நான் என்ன விஷயம் சொல்ல வரேன்னு சொன்னா 3 கதாநாயகர்கள் இவருடைய படத்தினுடைய வெற்றிக்கு நான் காரணமாக நினைப்பது இளையராஜா அவர்களை தான். இந்த 3 கதாநாயகர்கள் பேரை சொல்லும் பொழுது சில பேருக்கு அந்த முதல் கதாநாயகரை பத்தி நிறைய பேருக்கு தெரியறதுக்கு கூட வாய்ப்பே இல்லை. ஆனா அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது இளையராஜாவுடைய பாடல்கள். ரொம்ப ஆவலா இருக்கு நீங்க சொல்லும் போது. ஏன்னா மத்த 2 பேர் என்னன்றது ஓரளவுக்கு யூகிக்க முடியுது. ஆனா நீங்க பீடிகையோட சொல்றது அவர் யாருன்னு தான் தெரியல. யார் அவரு? ஆமா சொல்றேன். அதாவது 14 மே 1976 அன்னைக்கிளி படம் திரையிடப்பட்டது. அன்னக்கிளி. அதுல இளையராஜாவுடைய முதல் திரைப்படம், இசையோடு வரக்கூடிய முதல் திரைப்படம் அதுதான். அதுல கூட ஒரு 3 பாடல்கள் தான் இருக்கும். அன்னக்கிளி ஒன்னத்தை எடுத்து அடிக்கடி வரும். ஆமா. இப்ப இளையராஜா சொன்னா என்ன வார்த்தைன்னு சொன்னா, அவரு
ஏதாவது கடற்கரை ஓரமாக அந்த படத்தை முடிச்சுட்டு வாகனத்துல போகும்பொழுது அங்குள்ள டீ கடையில இந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவர் தான் இந்த இசைக்கு தவிர யாருக்கும் தெரியாது. இளையராஜாவிட்டே கேட்கறவங்க எப்படி எப்படி பாட்டு பாத்தீங்களா, புதுசா வந்திருக்காரு பையன், அவரு போட்ட இசை எப்படி இருக்கு பாத்தீங்க, இளையராஜாட்டே சொன்னவங்களும் உண்டு. அவரும் சிரிச்சுக்கிட்டே ஆமா நல்லா இருக்க பாடல் அப்படின்னு கேட்டுட்டு போனது காலகட்டம் அது. அப்படி உருவாகிய அவர் ஒரு காலகட்டத்துல அந்த 78, 79லயே பல படங்களுக்கு இசையமைக்க ஆரம்பிச்சிட்டார். எண்ணற்ற படங்கள். அப்போ ஒரு கதாநாயகன் உருவாகிறார். அவரு தான் ஆந்திராவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சுதாகர். ஓ ஓகே. அந்த சுதாகர் நம்ம சமீபத்துல அப்படின்னு பார்த்தா அந்த அதிசய பிறவிங்கிற படத்துல ஒரு ஒரு காமெடியனா நடிச்சிருப்பாரு. ஆமா. ரஜினி கிட்ட அடி வாங்கிட்டு போவார். ஆனால் அவருடைய படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் படம் பேர்லாம் சொல்றேன். அந்த படத்துடைய வெற்றிக்கு காரணமே இளையராஜா தான். முதல் படம் அவருடைய முதல் படம்ல எனக்கு தெரிஞ்ச அந்த அந்த சுதாகருடைய சக்காலத்தின்னு ஒரு படம். இந்த படம்லாம் நீங்க கேள்விப்பட்டீங்களா எனக்கு தெரியல. சக்காலத்தி. இந்த படத்துடைய பாடல் என்ன தெரியுமா? என்ன பாட்டு பாட இளையராஜா பாடியிருப்பாரு. என்ன தாளம் போட என்ன என்ன பாட்டு பாட என்ன தாளம் போட வண்டி ஓடு சத்தம் பாட்டு கேட்ட சந்தம் நிக்காதே ஓடு இது சர்க்காரு ரோடு. இதான் அவர் அந்த பாட்டு. சக்காலத்தி படத்துல அவர் பாடியிருப்பாரு சுதாகருக்காக. அந்த பாடல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அந்த குரலோடு அவருக்கு இளையராஜாவோடு ஒத்து போன குரலா இருக்கும். அப்படி சக்காலத்தி மட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா பொண்ணு ஊருக்கு புதுசுன்னு ஒரு பாட்டு, பொண்ணு ஒரு படம். அதுலயும் சுதாகர் தான் கதாநாயகன். அதுல ஒரு அருமையான பாடல், ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது, ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது. அவருடைய தன்னம்பிக்கைய பாருங்க. 76ல வர்றாரு. இந்த படம் 79ல வருதுன்னு நினைக்கிறேன். அதுல பாடுவாரு, ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது, வாங்கடா வந்தனம் பண்ணுங்கடா, வந்து இந்து வண்டிய தள்ளுங்கடா, பாளையத்து பண்ணபுரம் சின்ன தாயி பெற்ற மக பிச்சை முத்து ஓடி வராண்டோய்மர். யாரு? தன்னுடைய தாய், தன்னுடைய ஊர் எல்லாத்தையும் வாங்கடா வந்தனம் பண்ணுங்கடா, ஓரம் போனா யாரு எல்லாம் ஒதுங்க, அண்ணன் வரேன், ஒரு ரூபாய் நிக்க முடியும். என்ன கெத்து பாருங்க. அப்படி அந்த பாடல்ல எல்லாம் வண்டியை வாங்கடா வந்தனம் பண்ணுங்கடா, வந்து இந்த வண்டியை தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல். ஆனால் அந்த ஒரு வேடிக்கை என்னன்னா, அந்த பாடல் தடை செய்யப்பட்டது அரசாங்கத்தால். ஏன்னா ஓரம்போ ஓரம்போன்னு எல்லாம் அந்த பாடலை வேகமா பாட ஆரம்பிச்சுட்டாங்க. போட சமயத்துல அங்க ஒரு போலீஸ்காரர் நிப்பாரு, அவரை கொஞ்சம் ஒதுங்க சொல்லுலாம் வரும் அந்த வார்த்தைகள். அதனால அந்த பாடல்ல தடை பண்ணி வச்சிருந்தாங்க, பொண்ணு ஊருக்கு புதுசு. அதுல இன்னொரு பாட்டு, ஒரு அருமையான பாட்டு ஒண்ணு பாடிருப்பாரு. பாட வாட்டுது ஒரு போர்வை கேக்குது, இது ராத்திரி நேரமடி. இதெல்லாம் இளையராஜா அவருக்கு அந்த சுதாகருக்கு ஏற்ற குரலா இருக்கும். அந்த பாடலோடு இளையராஜா பாடுறாரா சுதாகர் பாடுறாரா அப்படின்னே தெரியாது நமக்கு. அப்படி அது மட்டும் இல்ல, கிழக்கே போகிற ரயில் சொல்ல வேணுமா? என்ன அருமையான பாடல். ஒவ்வொரு பாடலும் கிழக்கே போகிற ரயில்லாம் அந்த பாடல்ல இன்னி வரைக்கும் பூவார சம்பு பூத்தாச்சு பொண்ணுக்கு செய்தியும் வந்தாச்சு. அந்த பாடல்லாம் நீங்க கார்ல போகும்போது கேட்காம இருக்க முடியுமா? அதை எல்லாரும் பாடிக்கிட்டு இருக்கும்போது நிறுத்த அடுத்த பாடல் போடுன்னு சொல்ல முடியுமா? அப்படி இளையராஜாவே நமக்குள்ள உள்ள வந்துட்டு போற மாதிரி அந்த பாடல்கள் அமைந்திருக்கும். நிறமாறாத கிழக்கே போகும் ரயில் நீங்க சொல்லும் போதுதான், ஏன்னா நீங்க இதுக்கு முன்ன ஒரு அந்த பாடல் சொன்னீங்கல்ல, போர்வையை கொண்டு வா அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு சொன்னீங்கல்ல, அது நீங்க பாடும்போது எனக்கு பாக்கியராஜ் சட்டின் ஞாபகத்துல வந்தாரு. அது நீங்க சொன்ன உடனே கிழக்கே போகும் ரயிலே அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா அந்த படத்துல பாக்கியராஜ் ஒரு காட்சிக்கு வந்திருப்பாரு. அவர் அசிஸ்டன்ட் படத்துல. அதுக்கு ஒரே ஒரு காட்சி, மழை பெய்யும் இதுல ஒரு காட்சி வந்திருப்பாரு. போர்வை போட்டிருப்பாரு, கம்பளி போட்டிருப்பாரு. ஏன்னா அந்த படம் பல பேரை உருவாக்கி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இளையராஜாவின் இசை அந்த படத்துல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் வெற்றிக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு. சுதாகர் வேற ஏதாவது பாடல்கள், அது வேற ஏதாவது படங்கள் உங்களால நினைவு கூற முடியுதுங்களா?
ஓ, எங்க ஊரு ராசாத்தி பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன் பாட்டு கேட்டிருக்கீங்களா? கேட்டு பாருங்க. ஒரு என்னன்னா எங்க ஊரு ராசாத்தி. தைப்பொங்கல் இருக்கு. தைப்பொங்கல்னு ஒரு படம். ஓ. இப்படி சுவரில்லா சித்திரங்கள். ம். சுவரில்லா சித்திரங்கள் வந்து என்ன அருமையான பாடல்கள் தெரியுமா? சுதாகருக்கு வந்து அருமையான பாடல்கள் அந்த படத்துல. பாக்கியராஜும் இருப்பாரு. சுதாகரும் இருப்பாரு அந்த படத்துல. ஆமா. ம். சூரல சித்திரங்கள். அருமையா ரொம்ப ரொம்ப அருமையான பாடல்கள அந்த காலகட்டத்துல வந்து இளையராஜா இந்த பாடல்கள்லாம் வெற்றிக்கு காரணம் யாரு? இளையராஜா தான். ஏன்னா, அந்த காலகட்டத்துல 16 வயது நிலா ஒரு படம் வந்தது இல்லையா? ம். 14 வயது நிலைக்கு தான் அவருக்கு முதல்ல தமிழ்நாடுடைய ஸ்டேட் அவார்டு கிடைச்சது. கேட்டவா? சிறந்த இசையமைப்பாளர்ன்னு சொல்லிட்டு. அப்ப இவ்வளவு ஒரு தன்னம்பிக்கை பாருங்க. அந்த படத்துல மலேசியா வாசுதேவன முதல்ல அதுல பாட வச்சிருப்பாரு. அந்த படத்துல. அதுக்கப்புறம் தான் அவரு பெரிய பாடகரானார். 2 பாடல்கள். எஸ்பிபி பாட வேண்டிய பாடல மலேசியா வாசுதேவனுக்கு குடுத்திருப்பாரு. அப்போ எல்லாம் சொல்லுவாங்க. அந்த ஆட்டுக்குட்டி முட்டையிட்ட அந்த பாட்டு தான் எஸ்பிபிக்கு பாட முடியலன்னு சொல்லி அவர் பாடியிருப்பாரு. இல்ல. செவ்வந்தி பூ முடிச்சா சின்னக்கா ஹொய் சொல்லு கண்ணாக்கா அது மாரி வரும். அ அந்த எவ்ளோ அந்த பாட்டு கேட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த அந்த பாடல வந்து எஸ்பிபி பாட வேண்டியது. பாருங்க அவருக்கு உடல்நிலை சரியில்ல. ஏதோ ஒரு காரணத்தினால இவரு பாடியிருப்பாரு. அந்த வெறும் ட்ராக் பாட வந்தவர இளையராஜா சொன்னாராம், "தம்பி ட்ராக்கோட நிறுத்திறாத. இதுதான் உன்னுடைய வாழ்க்கை ட்ராக் ஆரம்பிக்க போது. இந்த ட்ராக் வந்து இன்னியோட முடியறதில்ல. உன்னுடைய வாழ்க்கை பயணமே இதுலருந்து ஆரம்பிக்க போது. நீ நீ பாடுற மாரி பாடு" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அந்த பாடல கேட்கும்பொழுது அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்கும். அப்படியே ஒரு கிராமத்துக்கு அழைச்சிட்டு போயிருப்பாரு மலேசியா அவர்கள். இல்லையா? இப்படி பல பாடல்களுடைய வெற்றிக்கு இளையராஜா தான் நிச்சயமா காரணம்ங்கிறது என்னால மறுக்க முடியாது. அனைவராலும் மறுக்க முடியாத உண்மை. கண்டிப்பா, கண்டிப்பா. இது வந்து நீங்க சொன்னது வந்து திரு சுதாகர் அவருடைய பாடல்கள்ல இளையராஜாவின் தாக்கம் அல்லது அந்த படங்களின் வெற்றிக்கான ஒரு காரணம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதை நிச்சயமாங்க. தவிர்த்து வேற ஏதாவது ஒரு நடிகரை நீங்கள் அவங்களுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் இளையராஜா தான் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால? இப்ப நான் அந்த பாடல்கள்லாம் பாடுனேன்னா நீங்களே சொல்லிடுவீங்க. யாருன்னு. நான் பேர சொல்லல. நீங்க சொல்றீங்களான்னு பார்ப்போம். உதய கீதம் போதும். பாடுவேன். அதுவே அ, போதுமே. சொன்னதிலேயே அ, முடிஞ்சிச்சுல்ல. ஆமா. இளைய ஏன்னா, நிலா ஆ பொழிகிறது. அதாவது அ, ஆ அ, நீங்க சுதாகருடைய குரலும், இளையராஜாவின் குரலும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுற மாரி இருக்கும். அதாவது சுதாகருக்கு இளையராஜா பின்னணி குரல்ல பாடும்போது மேட்ச் ஆகும்ன்னு சொன்ன மாரி தான், இப்ப நீங்க ம். சொன்ன அந்த நடிகருக்கு. அந்த நடிகர் தன்னுடைய சொந்த குரல்ல டப்பிங்கே பண்ணதில்ல. ஆமா. வேற யாரு ஒருத்தர் பண்ணுவா? தான் குரல். அவருக்கு யார் அவரு? 2 இது. பாடுறதுன்னா இளையராஜா, பேசுறதுன்னா வேற ஒருத்தர். அதனால யார் 2 அவரு? பேரு. அவர் யார் பேர் அவரு? மறந்துட்டேன். மைக் எஸ்.என். மோகன். நீங்க சொல்றது மைக் அவரு மோகன். நடிகர் பேரு. அவருக்கு அவர் அவர் குரல் நடிகரு. குடுத்தது வந்து எஸ்.என். சுரேந்தர். நம்ம ம். விஜய் அவர்களுடைய தாய்மாமன். தாய்மாமன். ம். பேர் நான் அ மறந்துட்டேன். ஆனா அவ ஆமா, அவருடைய குரல் ஆமா. தான் அவ திரைக்கு ஒரு அடையாளம். நெறைய இளையராஜாவின் இசை பேருக்கு தான் வந்து படத்துக்கே அடையாளம். படத்துக்கே அடையாளம். உண்மதான். அதாவது சுரேந்தர தான் நெறைய பேரு மோகன் பேசுறாருன்னு நெனச்சுட்டு இருக்காங்க. ம். அந்த அளவுக்கு அவருடைய படங்களுக்கு அனைத்துக்கும் டப்பிங் குடுத்தவரு சுரேந்தரு. ஆனால் பாடல்கள் எத்தன படம் தெரியுமா? இளமை காலங்கள்னு ஒரு படம் இருக்கு. ஈரமான ரோஜாவே ம். அந்த அந்த படத்தினுடைய கதை கருவுலாம் ஒரு 20% அப்படின்னு சொன்னா 80% பாடல்கள். இளையராஜாவுடைய பாடல்கள். அதாவது நான் பயணங்கள் முடிவதில்லை சொன்னேன் இல்லையா? அந்த ம். படத்துல பார்த்தீங்கன்னா, அத்தனை பாடல்கள். ஆத்தா ஆத்தோரமாவான்னு பாடியிருப்பாரு. அது வந்து அடியே ஆத்தா தான. அடியே ஆத்தா அ ஆத்தோரமா "ஓரமா வாரியா. வாரியா" அப்படின்னு. அ ம். அ அது ஒரு மகிழ்ச்சியான பாடலா பாடியிருப்பாரு. அதே இதுல வந்து அ அதுல இன்னொரு பாடல் வந்து அந்த இருமிக்கிட்டே பாடுவார் தெரியுமா? அந்த ஒரு பாடல அவரால பாட முடியாம கடைசி காலத்துல கடைசி ஒரு நோய்வாய்ப்படக்கூடிய சமயத்துல ஒரு பாடல் பாடியிருப்பாரு. இப்படி பல பாடல்கள அந்த படம் உருவாக்கி குடுத்தது. அதுதான் நம்ப கோவை தம்பின்னு இருப்பாங்க புரொடியூசர் அப்போ. அவரோட சேர்ந்து பயணங்கள் முடிவதில்லை, நான் பாடும் பாடல், உதய கீதம். இப்படி 3 படமே 25 வாரங்கள் ஓடிய படங்கள்.
தொடர்ச்சியா. தொடர்ச்சியா அப்பெல்லாம் 25 வாரங்கிறது என்ன? மோகனுடைய 25 படங்கள் 25 வாரங்கள் ஓடின அதிகமானவை இளையராஜாவால் இசையமைக்கப்பட்ட படம். கண்டிப்பா. ஏன்னா அன்னைக்கு மோகன் அவருடைய இன்னைக்கு நம்ம மோகனுடைய பாட்டுன்னா மைக் மோகன் அப்படின்னா யார் வருவாரு? இளையராஜா தான் ஞாபகம் வருவாரு. மகுடி மகுடின்னு ஒரு படம். அதுல அவ்வளவு அருமையான பாடல்கள். குங்கும குங்கும சிமிழ் இன்னைக்கு அந்த பிரியங்கான்னு ஒரு சகோதரி பாட்டு பாடி இதாயிட்டாங்க இல்லையா? விஜய் ஆமா. விஜய் பசங்க. இதுல. ம். பாட்டு ஒரு பாட்டு அருமையான பாடல் அது இல்லையா? எல்லாரும் பின்னணியில இருந்து பாடல் எனக்கு மறந்துருச்சு. அது அந்த போல காலத்திலேயே வைப்ன்னுவாங்க. இப்ப இந்த காலத்துல ட்ரெண்டிங்ல வைப்ன்னுவோம். அதுக்கான ஆமா. வைபுக்கெல்லாம் வந்து தாத்தாவே வந்து ராஜாவுடைய பாடல் தான். அவ்வளவு அன்னை மோகன், இளையராஜா, ஆர் சுந்தரராஜன், பல டைரக்டர்கள், நம்ம மனோபாலா இவர்கள் ராஜராஜ சோழன் நான் இந்த பாடலாம் ஆஹா! ஒவ்வொரு நம்மளே கிட்டார் வச்சு பாட்டு பாடுற மாரி ஒரு ஃபீலிங் உண்டாயிரும். இல்லையா? ஆமா. அந்த அளவுக்கு அதாவது கதைகள் இருக்கும். ஆனால் அந்த பாடல் அந்த கதைகளுக்கு தாண்டி அந்த பாடல்கள். அந்த பாடல்களை அவர் எடுத்து சென்ற விதம் இருக்கு பாருங்க. ஆக்சுவலா ராஜா என்றுமே ராஜா தான். பல படங்கள்ல கதை வந்து ரொம்ப இலகுவா இருக்கும். ம். அப்ப சொல்லுவாங்க, எங்க பெரியப்பா, பெரியம்மா ஊர்ல கிராமத்துல சொல்லுவாங்க, ம். பல இடத்துல பாட்டு வரும்போது தான் வெளிய போவாங்க. முறுக்கு சாப்பிடுறதுக்கு, பீடி பிடிக்கிறதுக்கு வெளிய போவாங்க. ஆனா, சில இடங்கள்ல இளையராஜாவுடைய பாடலுக்காகவே, இந்த பாட்டுக்காகவே பல பேரு தியேட்டர்ல உட்கார்ந்து, பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோ, ஹீரோயின் ஏதாவது லவ் சீனோ, இல்ல ஃபைட் சீனோ இருந்தா அப்ப வெளிய போறதுக்கு ஒரு கேங் இருக்குமா அப்போ. ஏன்னா, அவங்களால அது வந்து சரி. ரேடியோல கேட்ட பாட்ட ம். காட்சியா பார்க்கணுன்றதுக்காக தியேட்டருக்கு வந்தவங்கன்னு ஒரு கூட்டம் இருக்கும் அப்டின்னுவாங்க அந்த காலத்துல. ஏன்னா, அவங்களுக்கு ஆமா. காணொளி பார்க்கறதுக்கான வாய்ப்பு மிக குறைவான தருணத்துல இருக்கும்போது. உண்மைதான் இருக்கும். அவங்க ஏன்னா அந்த பாடல்கள அந்த திரையரங்கிலிருந்து பார்க்கும் பொழுது, காட்சி வடிவமோடு பார்க்கும் பொழுது, எ அதோடைய மகத்துவமே வேற. அந்த ரசிப்பு தன்மையே வேற இருக்கும். அதுபோல நம்ம வாகனங்கள்ல போம்பொழுது, கார்ல எங்கேயாவது போவோம். இல்ல பஸ்ல போம்பொழுது, அந்த முன்னாடிலாம் அந்த டீ கடை ஓரமா நிறுத்தி இருந்தோம்னா, இளையராஜா பாடல்கள் தான் பாடிட்டு இருக்கோம். ஆமா, அந்த ஸ்பீக்கர்ல டீ தான் ஓடும். குடிச்சிட்டு ஆமா. டீ குடிச்சிட்டு முடிச்சிருந்தா கூட, அந்த பாட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் திருப்பி நம்ம போய் ஏறுவோம். காத்திருப்போம். இந்த பாடு முடியட்டுமே. இந்த ஏன்னா, இது பாடல் முடிஞ்சு போவும். கைபேசி காலம் வந்ததுல நம்ம இழந்ததுல பெரிய விஷயங்கள் இதெல்லாம். ஒரே ஆமா. பஸ்ல 50 பேரு, 100 பேரு தொங்கிட்டு போனா கூட, ஒரே இசைய கேட்டு போன ஒரு ஒரு வாழ்க்கை அது. இப்பதான் அன் பார்த்தீங்கன்னா, 10 பேர் இருந்தாலும் 10 பேரு 10 பாட்ட காதுல மாட்டி, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிச்சை இல்லாம போறது. அப்போ எல்லாரும் ஒரே சமயம் தலையாட்டுவாங்க. அந்த பாட்டுக்கு ஏத்த மாரி தலையாட்டுறது, கால்ல ஜதி போடுறது எல்லாம் டிரைவர் மொதற்கொண்டு அப்படிதான் இருக்கும். உண்ம. இல்ல டிரைவர் ஜட்ஜ் போட்டா தானே வண்டி காரு போவும், பஸ் அதான். போவும். அவரு போட்டு அவரு ஆவணும். எக்ஸ்ட்ரா போடுவாரு. ஆமா. அவரு என்ன போடுவாரு. இதுல என்னன்னா, அதாவது சொல்லுவாங்கல்ல, என் பிள்ளைலாம் ரொம்ப நல்ல பிள்ளையா. குனிஞ்ச தல நிமிராதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உலகமே குனிஞ்ச தல நிமிர்றது கிடையாது. ம். எல்லாரும் ரொம்ப நல்லவனா மாறிட்டான். காதுல ஒண்ணு மாட்டிக்க வேண்டியது, அப்படியே ரைட். குனிஞ்சுக்கிட்டு. ஆமா. அந்த அளவுக்கு ஏன்னா அந்த ஆயிப்போயிருச்சு காலத்துல இன்னைக்கு இளையராஜா உலகம். இளையராஜா பாடல்கள்ல பாட்டு புத்தகம். ஏன்னா இப்ப மாரி ம். உங்களால MP3யாவோ, இல்ல YouTubeலயோ பாட்டு கேட்காத ஒரு சூழல்ல, பாட்டு புத்தகம் தான் வச்சு ப வாசிப்பாங்க, படிப்பாங்க. அப்ப படிக்கும்போதே, அந்த இளையராஜாவோட இசை வந்து அவங்க காதுல தானா வரும். பாடுறவங்களுக்கும் வரும். அவங்க பாடும்போது அத கேட்கிறவங்களுக்கும் அந்த இசை காதுல கேட்கும். ஏன்னா வரிகள் வரிகள் தான். ஆனா அத பாடும்போது தான் இளையராஜாவுடைய இசையோட சேர்ந்து அவங்க மனசுல இருந்து வரும்போது, அந்த பாட்டு புத்தகம்லாம் ஒரு காலத்துல ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருந்தது. அதுக்கு காரணமும் ராஜா தான். நி நிச்சயமா. அதாவது பிஜிஎம் அப்படிங்கிறது தனித்தனியா பிஜிஎம் கேட்கறதுக்கெல்லாம் இன்னைக்கு ரசிகர்கள் இருக்காங்கல்ல. ம். இளையராஜாவுடைய பிஜிஎம் மட்டும் தனியா கேட்கணும். இளையராஜாவுடைய இசை மட்டும் கேட்கணும். அ அவரு ஒரு இசை மாமேதை. அப்படிதான் சொல்ல முடியும். அதாவது தன்கிட்ட உள்ளத இசைய எந்த பரிமாணத்துக்கு கொண்டு போறது அப்படிங்கிறதுக்காக, அவரு பல பேருக்கு அவரால் நம்ப இவரு இருக்காரு இல்லையா? நடிகர் ஆண் பாவம் நடிகர், டைரக்டர் பாண்டியராஜன். பாண்டியராஜன். அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய இசை கடவுள் இளையராஜா தான். அவர் இல்லன்னா அவருடைய படங்கள் அந்த அந்த படத்துக்கு வெற்றிக்கு மூல காரணமே அவர்தான். ஆண் பாவம் படத்துல. ம். எவ்வளவு அருமையான பாடல்கள். அதுல எளிமையான பாடல்கள்.
அது பாமர மக்களுக்கு போய் புரியக்கூடிய வகையில ஒரு காலகட்டத்தை மாத்தினார். அதுதான் அதோடைய வெற்றி. என்னைக்கு ஒரு சாதாரண மனிதனுக்கும் அந்த இசை போய் சேருகிறதோ, அன்னைக்கு இளையராஜாவுடைய வெற்றி ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட ஒரு 15, 20 வருட காலம் அவருடைய சகாப்தம் யாராலுமே நெருங்க முடியலையே. இன்று வரை. எத்தனையோ இன்று வரைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எத்தனையோ இசை எம்எஸ்வி அவர்களுக்கு அப்புறம் சந்திரபோஸ் இருந்தாங்க. சங்கர் கணேஷ் 2 இரட்டையர்கள் இருந்தாருங்க. ஹிந்தி பட உலகத்திலேருந்து பல ஹிந்தி பாடல்கள் 1980கள்ல குர்பானி, சோலே இந்த மாதிரி படங்கள்ல இருந்து பாடல்கள் தமிழகத்தை அப்படியே ஆக்கிரமித்தது. இவை அனைத்தையும் விலக்கி ஒரு புதிய பரிமாணத்தை உருவாக்குனவர் வந்து இளையராஜா அவர்கள் தான். 70, 80 எம்எஸ்வியா இருக்கட்டும், கங்கை அமரனும் இசையமைச்சிருக்காரு. அவர்கள் ஆமா. இசையெல்லாம் நம்ம ரசிச்சிருக்கோம். நம்ம எந்த இசை எல்லாத்தையும் ரசிச்சிருப்போம். ஆனா ரசித்து நிச்சயமா. இருந்தாலும் இளையராஜா அப்படின்னும் போது அது ஒரு தனி மகுடம். நமக்கு எல்லாருமே நமக்கு பிடிச்சவங்க தான். ஆனா ராஜான்னும் போது அது ஒரு தனி மகுடம், பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு செயலா இருக்கும். இப்ப நீங்க ஆமா. மோகன் சொல்லும்போது மோகனுடைய வேற ஏதாவது ஒரு பாடல்கள் அல்லது படங்கள் உங்களால நினைவு வர முடியுதுங்களா? கோபுரங்கள் சாய்வதில்லை. ம். ஏன் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான். அந்த அதுல இன்னொரு அருமையான பாடல். ராதா அழைக்கிறாள்னு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும். ஆஹா! அந்த பாடல் வந்து எப்ப கேட்டாலும் அவ்வளவு இனிமையா இருக்கும் அந்த பாடல். கோபுரங்கள் சாய்வதில்லை. இது இப்ப அந்த அந்த டெல்லியில படம் எடுத்த பாட்டா? அது மௌன ராகம். இது இல்ல, வந்து இல்ல. அருக்காணின் ஆமா, அருக்காணி. அதுதான். இவரு டெல்லிக்கு தானே போவாரு. கூட்டு எங்க போவாரு? இல்ல. இது வந்து அவர் போறதா? எனக்கு அது வேலைக்கு ஞாபகம் இல்ல. போவார்ல. எஸ்.வி. ஆமா. சேகர். அவரு எஸ்.வி. சேகர். நம்ம தன்னுடைய கிராமத்துல இருந்தே கல்யாணம் பண்ணிட்டு ராதாக்கு வீட்டுக்கு வருவாரு. எந்த ஊருன்னு தெரியல. வேணா இன்னைக்கு ஓகே. நான் சென்னைக்கு போயிருந்திருக்கலாம். நீங்க டெல்லிக்கு போயிருந்திருக்கலாம். டெல்லி. ஓகே. ஆமா. ஏன்னா நான் அவரு எங்க ஞாபகம் எஸ்.வி. அழைச்சிட்டு சேகர் அந்த படம். எஸ்.வி. சேகர் தான் ராதாக்கு அண்ணனா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா. கரெக்ட். ஏன்னா அந்த பேருந்து. மௌன ராகமும் டெல்லிக்கு போச்சா? சரி இதுலயும் ம். மோகன் 2 தடவ டெல்லிக்கு போயிருப்பாரு போல இருக்கு. அது அரும. கிளாசிக்ல. மௌன ராகம்லாம் நியாயத்து கிளாசிக் அது. அந்த படத்துடைய வேற பரிமாணம். ஏன்னா நம்ம இன்னும் நெறைய பேச ஆரம்பிச்சுருவோம். இவருடைய ம். மணிரத்னத்தெல்லாம் பாடல்கள் எல்லாம் பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா, மௌனராகம், இதயம் ஒரு கோயில். இதே கோயில் படம் சரியா போகாட்டி கூட, ம். இளையராஜா எழுதிய பாடல், இதயம் ஒரு கோயில். ஆஹா! அதெல்லாம் வந்து அது மோகனுக்காகவே எழுதப்பட்ட பாடல். அந்த அந்த காலகட்டத்துல அந்த படத்த போய் ஒரு தடவையாவது பார்ப்பதற்காக ப ப இந்த இளையராஜா இசை தான் காரணம். இல்லையா? கண்டிப்பா, அவ்வளவு கண்டிப்பா. அருமையான நீங்க 2 பேரும் சுதாகர் சொன்னீங்க. சுதாகர் ம். சொன்னீங்க. நம்ம மைக் மோகன் சொன்னீங்க. ம். எல்லாருக்கும் தெரியும். இன்னும் ஒருத்தர் ஆமா. டீஃபால்ட்டா ஒருத்தர் சொல்லியே ஆகணும் அப்படின்ற ஒரு ஆமா. இருப்பாரு. ஆமா. ஆனா அவர நீங்க ஆமா. எப்படி அறிமுகப்படுத்த போறீங்கன்னு அத கேட்க ஆவலா இருக்கேன். அப்படியா? இன்னைக்கு என்ன? இன்னைக்கு மாட்டு பொங்கலு. மாட்டுப் பொங்கலு. செண்பகமே செண்பகமே. செண்பகமே செண்பகமே. ஆமா. அதை விட வேற என்ன? எங்க ஊரு உங்க ஊரு பாட்டுக்காரன். பாட்டுக்காரன். பாட்டுக்காரன் அவரே தான். அதாவது எங்க ஊரு பாட்டுக்காரன், நம்ம ஊரு நல்ல ஊர்ல மக்கள் நாயகன் ஆக்குனாங்க அவர. ம். இளையராஜா அதாவது ராமராஜன் அவர்களுடைய படங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, 90% இளையராஜா அவர்கள் தான் இசை. அவரு எத்தனை படங்கள். ஆஹா! நம்ம ஊரு நல்ல ஊரு, எங்க ஊரு பாட்டுக்காரன், என்னை விட்டு போகாதே. இதுல எல்லாம் அது எத் எங்க ஊர் பாட்டுக்காரன்லாம் அதுல மதுரை மாரி கொழுந்து வாசம். அது ஹிந்தி, தெலுங்கு ஆமா. எத்தன மொழியில அது போச்சு. அங்க சிரஞ்சீவி ஆடிட்டு இருப்பாரு. சிரஞ்சீவியும், ம். ஸ்ரீதேவியும் ஆடுவாங்க. அந்த பாட்டு அப்படியே அடுத்தடுத்த பரிமாணத்திற்கு அருமையான பாடல். அந்த இசையெல்லாம் வந்து அந்த பாடல்லாம் பாடிச்சுன்னா நம்ம எந்திரிச்சு போமாட்டோம். அந்த பாடல் கண்டிப்பா. முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த மொழியில பாடுனாலும் அப்படியே உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்போம். ஒரே ஒரு கருத்து. எந்திரிச்சு போக மாட்டோம் மட்டும் இல்ல. நம்ம மனநிலை எந்த மனநிலை இருந்தாலும், அந்த பாடலை கேட்கும்போது எல்லாருக்கும் ஒரே மனநிலை தான். சந்தோஷமா இருக்கவன் நிச்சயமா. கேட்டாலும் சரி, கோவமா இருக்கவன் ம், கேட்டாலும் சரி, எந்த மனநிலை ம், இருந்தாலும், இந்த பாடலை ம், கேட்கும்போது, பாட்டு முடிக்கும்போது எல்லாருக்கும் ஒரே சமமான ஒரு மனநிலையில கொண்டு வந்துருவாரு ராஜா. அந்த ம். இதுல இது. ஆனா இப்ப ராமராஜனுடைய பாடல்கள் நீங்க சொல்ற அந்த பாடல்கள்ல நீங்க ஒரு இது எதிர்பார்த்தேன். நீங்க சொல்ல. வேற என்ன ஒரு மிகப்பெரிய வெற்றி படம்? அது சொல்லாம இருப்பானா? அதுக்கு தான் வச்சிருக்கேன் நானு. அ ம். மாரியம்மா, மாரியம்மா. அ அந்த மாரியம்மாவ தாண்டிலும்,
அப்படி கரகத்தை தலையில வச்சுட்டு ஆடுவார் பாருங்க, கரகாட்டக்காரன். அந்த என்ன படத்துல பாடல் மட்டும் இல்ல, பேக்ரவுண்ட் மியூசிக், அந்த காருக்குன்னு தனியா ஒரு மியூசிக்கு, கவுண்டமணி செந்தில் வரும்போது ஒரு தனிப்பட்ட மியூசிக்கு, மியூசிக். அந்த அடையாளம், அந்த சவுண்ட் கேட்டோன்னே உங்களுக்கு அந்த அடையாளம் வந்துரும் உங்களுக்கு. அந்த படம், அந்த காட்சி, அந்த வசனம், அந்த பாடல் அப்படின்னு நம்மளால ஈஸியா கிரகிக்கக்கூடிய அளவுக்கு அந்த இசை வந்து அந்த படத்துல கோர்த்திருப்பாங்க அந்த பிரிச்சு படத்துல. பிரிச்சு 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 மேய்ஞ்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, அதுக்கு ஒரு அடி. அடி. அஹ், அஹ், அடுத்தது அந்த அந்த மான் எந்தன் சொந்த மான், பக்கம் அந்த வந்து பாடல்கள்லாம் அப்பா எப்படிதான் யோசிச்சு இந்த ஒரே ஒரு கதையை தான் எனக்கு நான் சொல்லணும்னு வந்தது. கரகாட்டக்காரன் வெளியாயிருக்கு. ரம்பாங்கிற ஒரு திருச்சியில நான் படி ரம்பா தியேட்டர்ல இருப்போம். ஒரு 10 நாள் கழிச்சு நாங்க போறோம். படம் பார்க்க போயிருக்கோம். பார்த்தா கூட்டமே இல்ல. போய் பக்கத்துல ஏதோ ஒரு ஹிந்தி படம், ஊர்வசிங்கிற பக்கத்துல ஒரு சின்ன தியேட்டர். அதுல போய் பார்த்துட்டு வரோம். இது ஏதோ ஒரு படம் வந்திருக்கு. ராமராஜன் போட்டிருக்காங்க. எங்க ஊரு கரகாட்டக்காரன் வந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த படம் ஒரு 15 நாள் கழிச்சு ரம்பால இருந்து எடுத்துட்டு ஜூபிட்டர்ங்கிற ஒரு தியேட்டர்ல போட்டாங்க. பக்கத்துல உள்ள ஒரு தியேட்டர்ல. 175 நாள் அங்கிருந்து எடுக்கவே இல்ல. நாங்க 10 நாள் அதுக்கப்புறம் எங்களுக்கு 10 நாளைக்கு அந்த படத்தை பார்க்க டிக்கெட்டே கிடைக்கல. ஓ, அந்த அளவுக்கு அந்த படம் பெரிய, அதாவது ராமராஜனுடைய வாழ்க்கையிலேயே பெரிய மாற்றம். தமிழகத்திலே இளையராஜா, கங்கை அமரன் இவங்க காம்பினேஷன்லயே பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குனது வந்து பல பேருக்கு ஒரு லைஃப் லைன்ல நிறைய வித்தியாசங்கள் நடந்தது படம் வந்து கராடகாரன் தான் சொல்லணும். பல பேருக்கு தைரியத்தை கொடுத்துச்சு, பல பேருக்கு அந்த ஏதான் சொல்லலாம், நீங்க அந்த ஆணவம் அந்த மாதிரி சொல்ற மாதிரி சொல்லிக்கலாம். சில பேருக்கு அந்த ஒரு இவர் இல்லாம நான் ஜெயிக்க முடியும்னு சொல்லி போனவங்களும் உண்டு. ஆமா ஆமா ஆமா. அது இவர் இல்லாம ஜெயிக்க முடியும்னு சொல்லி போய் தோத்தவன் தான் அதிகமே தவிர, இவர் இல்லாம ஜெயிப்போம்னு சொல்லி ஜெயிச்சவனோட எண்ணிக்கை மிக மிக குறைவு. அதாவது ரொம்ப, அதாவது ஆமா, எல்லாம் ஒரு டேக் இட் ஈஸி தானே. அவங்க வந்து இவருக்காக சில விஷயம், அவரு ஒரு தன்னம்பிக்கையில ஒரு சிகரம் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் அல்ல. மேல வரணும் அப்படிங்கும் பொழுது எதையும் துணிஞ்சு செய்யக்கூடியவரா இருந்தார். இதுல என்ன ஒரு வித்தியாசம், ஒரு நல்ல விடயம்னா, என்னை பெத்த ராசா, தங்கமான ராசா, பாட்டுக்கு நான் அடிமை, இந்த மாதிரி படங்கள் எல்லாம், அனைத்து படங்களுக்குமே இளையராஜா இசை. இந்த படங்கள் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட். வெற்றி ராமராஜனுடைய அடுத்த நிலைக்கு கொண்டு போன படம். இந்த அனைத்து படங்களால தான் அவருடைய திரைப்படத்துல அவர் ஒரு சிறந்த நடிகரா உருவாயிருந்தாரு. அதனால அதுல ஒரு படம் வந்து தேவா இசை பண்ணிருப்பாரு. இந்த படங்கள் இல்லாம ராமராஜனுக்கு இசையமைத்த என்ன பெத்த ரசா இல்ல, என்ன பெத்த ரசா தான் இங்க இருக்கு. மனசுக்கேத்த மகாராசான்னு ஒரு படம். அந்த படத்துல உள்ள பாடல்கள் வந்து தேவா முதல்ல ஓரளவு இசையமைச்சிருந்தாரு. ஓரளவுக்கு நல்லா இசையமைச்சிருந்தாரு. எல்லாருமே என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அது இளையராஜா தான் அந்த படத்துக்கு பாடல்கள். அப்ப ஒரு மூட நம்பிக்கை மாதிரி இருந்துச்சுல, ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா அது இளையராஜா தான், எவன் பண்ணாலும் சரி. அது வந்து ரொம்ப ரேரா தான் அவங்க கேட்கிற பாடல், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பாடல், இளையராஜா இசை இல்லாம இருக்கிற பாடல் ரொம்ப ரேர். ஆனா இப்ப மரகதமணி, உதாரணத்துக்கு மரகதமணி, அவருடைய இசையிலும் சில பாடல்கள்லாம் நல்லா பாட்டு ஹிட் ஆயிடும். ஆனா அவரே வந்து போய் சத்தியம் பண்ணுவார், தம்பி இது நான் போட்டது அப்படின்னு. ஏன்னா மக்கள் பார்வையில நல்லா இருந்துச்சுன்னா அது இளையராஜா பாட்டு. ஆமா. ஏன்னா அந்த காலகட்டத்துல ராமராஜன், இளையராஜா, அதுல தேவாக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து, அவர் அந்த பாடல்கள்லாம், அந்த பாட்டை கேட்கும் பொழுது இளையராஜா பாடல்கள் மாதிரியே இருக்கும். அதனால என்ன பண்ணிட்டாங்க, அந்த படத்தையும் இதுல சேர்த்துட்டானுங்க. அது அது அந்த மாதிரி ஒரு நிலை. அதாவது இந்த பாடல் சிறப்பா இருக்குதா, அது இளையராஜா அவர்கள் தான். ஆனா இந்த காலகட்டத்திலயும் வந்து ஒரு லப்பர் பந்து அப்படிங்கிற ஒரு படத்துல, அந்த படத்துக்கு ஒரு வெற்றி அப்படின்னு பார்த்தா, கேப்டனுடைய பாடல்களை போட்டு அந்த படத்தையே எல்லாரும் பார்க்கும்படி ஆக்கிட்டாங்கல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ இந்த காலத்திலயும் நம்ம இந்த மக்கள் ரசிக்கிறாங்க. ஆனா என்னன்னா, இப்ப பாக்குறவங்களுக்கு இது இந்த உதாரணம் லப்பர் பந்து படத்துல வர இசையமைப்பாளர் தான் இந்த பாட்டி இசையமைச்சாரா அப்படின்ற அளவுக்கு நம்ம இப்ப இருக்கிற சில பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. வரலாறு தெரியாம
சூப்பரா ம். போட்டிருக்கான் பாரு, பழைய காலத்து பாட்டு மாதிரி போட்டிருக்கான். அது பழைய காலத்து பாட்டு மாதிரி போடலப்பா, பழைய காலத்து பாட்டையே தான் போட்டிருக்கான். அதே பாட்டை தான்ப்பா எடுத்து போட்டிருக்காரு அப்படிங்கிற மாரி. அ அந்த பாடல்கள்லாம் கேட்க அந்த பாடல்கள்னாலே எல்லாரையும் அந்த படத்த பார்க்கறதுக்கு நல்ல திறமையா அந்த டைரக்டர் முடிவு பண்ணியிருக்காரு. இத பயன்படுத்துவோம். அ பயன்படுத்தினா இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் வெற்றியா இருக்கும். அப்படிங்கிற மாரி ம். விஜயகாந்தை கொண்டு வந்து அங்க இளையராஜாவை திணிச்சு, அந்த பாடல் அன்னைக்கு எப்படி கேட்டாங்களோ, அத விட 3 மடங்கு இன்னைக்கு எல்லாருமே பொட்டு வச்ச தங்க குடம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயி போச்சு. இன்னைக்கு. இன்னைக்கு ஆனாலும் நீங்க அ சொல்றது து அவரு எப்போ அ அ இவரு வந்து இப்ப ராமராஜன் எப்போ இளையராஜா கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி போனாரோ, அல்லது 2 பேருக்குள்ள ஒரு விலகல் வந்ததோ, அதன் பிறகு இளையராஜாவோட கிராஃப்ல பெரிய மாற்றம் எதுவும் இல்ல. ம். ஆனா அந்த வண்டியில ஏறாத ராமராஜனுடைய வாழ்க்கையில் தான் மிகப்பெரிய தடுமாற்றங்கள் அல்லது தடம் மாறிய ஒரு ஒரு அனுபவம் தான் சொல்ல முடியும் என்னால. ஏன்னா, நீங்க சொன்ன 3 பேருமே சுதாகராக இருக்கட்டும், முரளியாக இருக்கட்டும், ராமராஜனாக வைஃப் இருக்கட்டும், அ மோகன், அவங்களுக்கு மோகன். பார்த்தீங்கன்னா மோகன் ஆகட்டும், ஆ ம். இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, இளையராஜாவுடைய பாடல்கள் வந்து எவ்வளோ ஏத்தி குடுத்துச்சோ, அதன் பிறகு அவங்களால அந்த கிராஃப்ப வந்து அவங்களால வந்து கன்டின்யூ பண்ண முடியாத ஒரு சூழல வந்து உருவாக்கிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நானு. உண்ம, உண்ம. ஏன்னா, அதுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்லலாம் பாக்கியராஜ் அவர்கள். அ இளையராஜா அவர்கள் கூட இருக்கிற வரைக்கும், தூறல் நின்னு போச்சுங்கிற படங்கள்லாம் பூபாலம் இசைக்கும் அப்படி போயிட்டுருக்கும். அந்த பாடல்லாம் இன்னி வரைக்கும் அப்படியே நின்னு அப்படியே கேட்டுட்டு இருப்போம். தூறல் நின்னு போச்சு. முந்தானை முடிச்ச வேற என்ன? முந்தானை முடிச்சு, தூறல் நின்னு போச்சு. இது அப்படியே அவருடைய இது போயிட்டே இருந்தது. 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு சின்ன வருத்தம். அவர் சொந்தமாவே இசையமைச்சாரு. அப்படியே அந்த அது படங்கள் அதிகம் எல்லாம் வந்து பாசிட்டிவா சொல்லியிருப்பாரு. பாக்கியராஜ் அதிகம் ஒரு பாசிட்டிவா சொல்லியிருப்பாரு. என்னன்னா, நான் ஆமா. இளையராஜா கிட்ட போய் என்னுடைய படத்துக்கு வந்து இசையமைக்க சொன்னேன். அதுல சில காலதாமதம் ஆனதால நான் இசையமைச்சேன். ஆனால் ஆனால் நான் என்னுடைய முந்தைய படங்களுக்கு இளையராஜா போட்ட இசை, அதெல்லாம் ரெஃபர் பண்ணி தான் நான் என்னுடைய படத்துக்கு இசையமைச்சேனே தவிர, மத்தபடி இத வந்து ஒரு சவாலுக்காகவோ, அல்லது நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்றதுக்காகவோலாம் நானு பண்ணல அப்படின்னு சொன்ன ம். விதம் வந்து அந்த மரியாதை தான். ஏன்னா ஆசான் ஆமாமாமா. அப்படின்றது அந்த ஒரு ஆமாமாமா. மரியாதை ஆமா. தான். ம், ம். ஏன்னா, அந்த படம் ஆரம்பிக்கும். "விளக்கு வச்ச நேரத்திலே மாமே வந்தான்." அப்படியே அதான் டைட்டிலே போடுவாரு. அப்போ அந்த குரல் இளையராஜா குரலுக்கும் அப்படி பார்க்கும் பொழுது, அப்படியே எல்லாரும் டிக்கெட் வாங்கிட்டு போய் உள்ள உட்கார்ந்த உடனே ஒரு புத்துணர்ச்சி. அ அப்படியே அந்த பாடல் தொடர்ந்து போய் என்ன அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாரி இருக்கும். அப்புறம் வரிசையா கதை, அக்கராஜ் கிட்டலாம் சொல்ல வேணுமா என்ன? அவங்களுடைய கதைகள்லாம் அவ்வளவு அருமையான பாடல்கள். அதே மாரி கல்லுக்குள் ஈரம் எத்தனையோ பாடல்கள், எத்தனையோ அ பல ராஜ்கிரன்லாம் பெரும் பெரும் அ அவருடைய நடிப்புக்கு தீனி போட்டது, எல்லாம் அவருடைய ஆமா, வெற்றி படங்களுக்கு எல்லாமே காரணம் ஆமா, ஆமா. இளையராஜா அதுல இளையராஜா எந்த ஒரு மறுப்புமே இல்ல அதுல. எந்த பல பல நடிகர்கள், பல படங்கள் இளையராஜாக்காக காத்திருப்பாங்க. காத்திருந்து படம் வரணும், அதுக்கப்புறம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். அதுக்கான வெற்றிகள் அவருக்கு கிடைத்தது. கார்த்திக் எத்தனை படங்கள். அப்படி பார்த்தா ஆமா நெறைய பேர் இருக்காங்களே. ஈவன் ரஜினிகாந்த், ம். கமல்னு சொல்லி பல அது பெரிய பேருடைய லிஸ்ட். அது ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஏன்னா, பெரிய இளையராஜா லிஸ்ட். கடந்து வந்த பாதை அல்லது அவரு டச் பண்ணாத அ இத வடிவேலு காட்சினா உடைச்ச ஃபர்னிச்சர்ன்னுவாங்க. ஆனா இவரு வாழ வச்ச ஃபர்னிச்சர் ரொம்ப அதிகம். இளையராஜாவால உண்மை ப்ரோ. வாழ்ந்த ஃபர்னிச்சர், இளையராஜாவால மகுடம் ஏறியவர்கள், இளையராஜாவால ம். வாழ்ந்தவர்கள் அப்படின்றது ம். நெறைய. அதனால இளையராஜா வந்து உண்மதான். என்றுமே ராஜா என்றும் ராஜான்னு இந்த நிகழ்வுக்கு டைட்டில் வச்ச மாரி தான். அவர் ம். என்னைக்குமே உண்மதான். ராஜா தான். ஆனா மாலிக் ராஜா தான். ம். இன்றைய நிகழ்வு இப்ப நம்ம பொங்கல் சிறப்பு நிகழ்வா நம்ம பேசிட்டு இருக்கோம். ம். இருந்தாலும், இப்போ நீங்க வசிக்கும் இந்த சிங்கப்பூருக்கும் ம். இளையராஜா வராரு அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தேன். அந்த ஆமா, ஆமா. நிகழ்வுக்கு நீங்க போறீங்களா? நிச்சயமா என்ன இப்படி கேட்டுட்டீங்க. அதாவது ராஜா ரிட்டர்ன்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. கடந்த ம். முறை நான் தவற விட்டுட்டேன். கடந்த முறை எப்ப வந்தாரு, எப்ப போனாருன்னு எனக்கு தெரியாது. ம்ஹ்ம். திடீர்னு இன்னைக்கு இளையராஜா நிகழ்ச்சி அப்படின்றாங்க. "ஏய் என்னப்பா சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த தடவ முழிச்சுக்கிட்டேன். ஒரு முகநூல்ல வந்த உடனே புடிச்சுட்டேன். புடிச்சு நம்முடைய அ குரூப்ல எல்லாம் போட்டோனே, நம்முடைய சகோதரர் மாணிக்கவாசகம் முதல்ல 400 வெள்ளி டிக்கெட் வாங்கிட்டாரு. அது ஒரு சாதனையா சொன்னாரு. ம்ஹ்ம். என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய புதிய இன்னைக்கு டிக்கெட் வாங்குனதே சொல்றாரு அவரு. அ ஒரு ம்ஹ்ம். சாதனை எனக்கு இன்னைக்கு அப்படின்னு சொன்னாரு. என்னடா நம்ம சும்மா பரிமாறணும். அப்போ ஒருத்தவங்களுடைய எண்ணங்களை பாருங்க.
ஒரு டிக்கெட் வாங்கிட்டு ஒரு நிகழ்ச்சியை பார்க்க போற இன்னும் 1.5 மாசம் இருக்கு. அதுக்கு முன்னாடி டிக்கெட் வாங்கினது எனக்கு சாதனை அப்படிங்கிறார். அது போல ராஜா ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா வருகிறார். பிப்ரவரி 8ஆம் தேதி 6:30 மணிக்கு நிகழ்ச்சி நடைபெறுதுன்னு பிப்ரவரி நினைக்கிறேன். 8ஆம் தேதி நீங்க வைப் பண்ணிருப்பீங்க. ராஜா பாடும்போது ராஜாவோட சேர்ந்து ஒரு குரல் இல்ல, ஆயிரக்கணக்கான குரல் கேட்கும். அதுல கண்டிப்பா ஆமா. மாலிக்குடைய குரல் வந்து தனித்துவமா நிக்க போகுது. இளையராஜாவே திரும்பி பார்க்க போறாரு. யார்ரா அது அப்படின்னு ஒரு திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன் நானு. அட பாவிகளா! ஏன் நல்லா தானே போயிட்டு இருக்கு. நம்ம ஏன்னா, அதாவது இல்ல நீங்க ஒரு மைக் மோகன் ரசிகனா சொன்னீங்க, ஆமா மைக் மோகன், ராமராஜன், சுதாகர்ன்னு சொன்னீங்க. அந்த ஆமா. வரிசையில் திரு மாலிக் ம். அவர்களையும் இளையராஜா அவர்கள் வந்து ஏத்தி வைப்பாரு. இப்ப பாருங்க, அவர் பாருங்க பண்ணிட்டார்ல ஏற்கனவே. ஏன்னா மாணிக்க வாசகம் என்ற ஒரு பொது நண்பர். அவர் ம். ஒரு டிக்கெட் வாங்கியிருக்காரு, உங்க மூலமா வாங்கியிருக்காரு, அல்லது நீங்க ரெஃபர் பண்ணி வாங்கியிருக்காரு அப்படின்னா, அதுக்கு காரணம் இளையராஜா தானே. ஏன்னா அவர் காலகாலம்னு நிச்சயமா, சொல்லுவார்ல, இப்ப நிச்சயமா. மாணிக் வாசகன் ஒரு காலகாலம் சொல்லுவார்ல, ஆமா. நான் வந்து உண்ம இளையராஜாவ உண்மதான். சிங்கப்பூர்ல பார்த்தேன். அதுக்கு ஆமா. காரணம் மாலிக் பகிர்ந்த அந்த தகவல் தான் அப்படின்ட்டு. அ அது சொன்னாருன்னா சிறப்பாவும் இருக்கும். அது இல்லாம பொதுவா நான் இளையராஜா ரசிகர்கள்ங்கிறத விட இளையராஜா வெறியர்கள் தான் அதிகம். அந்த இளையராஜா வெறியர்களுக்கெல்லாம் தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னு சொன்னா, இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு மறுபடியும் ராஜா ரிட்டர்ன்ஸ்ன்னு வருவாரான்னு தெரியல. இது ஒரு வாய்ப்பு. 2வது முறை வருகிறார். அந்த வாய்ப்பை இளையராஜா ரசிகர்கள், வெறியர்கள் தயவு செய்து பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொன்னா, அதாவது நிகழ்ச்சியோட விளம்பரதாரர்ன்னு ஆயிறப்போது. இல்ல நான் ஒரு இளையராஜா ரசிகனா சொல்றேன். அந்த அதுதான் நிகழ்ச்சிக்கும் அதுதான். நமக்கு ஆமா. அந்த நிகழ்ச்சிக்கும் நமக்கும் வந்து எல்லா சம்மந்தம் இல்ல. இசையும் நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா இளையராஜா ஆமா. இசைன்னும்போது, அது எங்க வீட்ல எது செஞ்சாலும் சாப்பிடுவோம். ஆனா பிரியாணினா எக்ஸ்ட்ராவா சாப்பிடுவோன்ற மாதிரி, ஆமா, நாம ஆமா, எந்த ஒரு ஆமா. நல்ல நிகழ்வாக இருந்தாலும் ஆதரவு கொடுப்போம். அதுல நமக்கு ஆமா, மனசுக்கு பிடிச்ச அல்லது நம்ம மனச இதமாக்குன சிலருடைய நிகழ்வுகளை நாம் கண்டிப்பாக ஆதரவு தெரிவிச்சே ஆகணும். அதனால திரு மாலிக் ஆமா. சொன்ன மாதிரி, ம். சிங்கையில் ராஜா ரிட்டர்ன்ஸ் என்ற நிகழ்வு மிக அரிய ஒரு நிகழ்வு. கண்டிப்பாக 70, 80, 90, 2000 ஏன் நேத்து பொறந்த குழந்தை கூட நம்பி கூட்டு போலாம். கண்டிப்பாக இளையராஜா அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை, ஒரு நல்ல இசையை, ஒரு நல்ல மனநிலையை குடுப்பார் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்ல. இவ்வளவு நேரமாக இந்த நிகழ்வில் ராஜா என்றும் ராஜா என்பதை உங்க ஆத்மார்த்தமாக உங்க மனசுல இருந்து உங்களால பாட முடியுதோ இல்லையோ, இருந்தாலும் அந்த முயற்சி எடுத்து பாடின அந்த இதுக்கு வந்து ரொம்ப நன்றி திரு மாலிக். மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்வில் நாம் கண்டிப்பாக இணைவோமாக. மிக்க நன்றி. மிக்க மிக்க நன்றி. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி.